வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோடு 11. புதுசாக பார்க்குற நண்பா நண்பீஸ்லாம் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு என்னடா கண்டென்ட்டே மாட்ட மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பெருசு பையன் நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். இவனும் ஒரு கண்டென்ட்டாக போட்டுன்னு நினச்சேன். வேற ஒன்றும் இல்லை, அவனுக்குள்ளே இருக்க ஆர்டிஸ்ட்டை வெளியே வர வச்சிட்டான். மிக அருமையாக ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்கான் பையன். இந்த விளாக் பேஜ் ஆரம்பித்து எனக்கு பெனிஃபிட் வந்திருக்கோ என்னமோ, இன்பக்கு நிறைய பெனிஃபிட் வந்திருக்கு. கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் சேர்ந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பிரேக் பீரியடப்போ வாங்கடா கீழே போய் இயற்கையை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா ஃபோனை ரசிச்சிட்டு இருந்தான். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் போக வேண்டிய வேலை இருந்தனால கொஞ்சம் அப்படியே போய் முடிவெட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே மஜாவா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம நண்பர் வந்திருந்தாரு. அவர் கூட அப்படியே போயிட்டு கிளம்பியாச்சு ஃபங்க்ஷனுக்கு. என்ன ஃபங்க்ஷனுக்கு போக போறோன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் போக போறேன். அப்படியே அவங்க வீட்டுக்கும் வந்தாச்சு. நண்பரோட அக்காவுக்கு தான் பேபி ஷவர், அதனால தான் வந்தோம். வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸாக ஜூஸ் கொடுத்தாங்க. சரி, வீட்டுக்குள்ளே இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனோம். அங்கே கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திட்டு இப்போ மொட்டை மாடியும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வாங்கடா வெளியே எங்கேயா போய் சுற்றலான்னா நம்ம நண்பர். அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு வந்தான். கார் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு மலை அடிவாரமாக இருக்கனால கொஞ்சம் வாங்கடா அனுப்பிச்சிட்டு போயிட்டு வரலான்னு சொன்னான். இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன். போனதுக்கப்புறம் வானத்தை பார்த்தா கொஞ்சம் ரெட்டிஸாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் ரிட்டனை போட்டாச்சு வீட்டுக்கு. ரிட்டனை போட்டோன்னே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ரிட்டனை போட்டாச்சு. அப்படியே வண்டி எடுத்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரிட்டனை போட்டேன். ரிட்டனை போட்டதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. அடுத்த விளாக்ல சந்திப்போம்.